அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, இந்த கார்த்திகை தீப திருநாளானது பார்த்தீங்கன்னா டிசம்பர் 13ஆம் தேதி என்று வெள்ளிக்கிழமையோடு பார்த்தீங்கன்னா சேர்ந்து வருகின்றது. ஸோ இந்த ஒரு மங்களகரமான நாளில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிரக மாற்றத்தினுடைய சேர்க்கையினால இந்த மீனராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட பலன்களானது ஏற்பட போகிறது, இவர்களுடைய வாழ்க்கையில் இந்த கார்த்திகை தீபத்திற்கு பிறகு என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது, இவர்கள் எந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எதிர்கொள்ள போகின்றார்கள், அவர்கள் எந்த மாதிரியான சவால்களை பார்த்தீங்கன்னா சமாளிக்க போகிறாங்க, இது போன்ற எல்லா விஷயத்தையும் தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை மீனராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அதோடு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாலும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். இந்த கார்த்திகை தீப திருநாள் அன்று பார்த்தீங்கன்னா சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் தவறாமல் வழிபாடுகளை செய்து கொள்ள வேண்டும். இவர்களுடைய ஆசையை பெறுவதற்காக இந்த 2024ஆம் ஆண்டினுடைய கடைசி பிரதோஷமாகவும் அதே போல முருகப்பெருமானை வழிபடுவதற்குரிய இந்த ஒரு நாளாக பார்த்தீங்கன்னா கருதப்படுது. ஸோ இந்த நாளில் சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் தவறாமல் வழிபாடுகளை செய்யும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சில மாற்றங்களானது ஏற்படும். அந்த ஒரு மாற்றங்களானது பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை தீபத்திற்கு பிறகு நமக்கு சாதகமாக இருக்க போகின்றதா இல்லை வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறது குறித்து தான் இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மீனராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை தீபத்திற்கு பிறகு தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விடவே பார்த்தீங்கன்னா இப்பொழுது குறைவான ஒரு லாபங்களானது ஏற்படும். ஆனாலுமே உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா பிஸியாக காணப்படுவார்கள். செலவுகளானது உங்களுக்கு கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாகவே பார்த்தீங்கன்னா உழைக்க வேண்டியும் இருக்கும். கடன் விவகாரங்களில் கொடுக்கல் வாங்கலிலுமே பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையானது தேவை. பொறுப்புகளானது உங்களுக்கு கூடும். குடும்பஸ்தானத்தை அதனுடைய அதிபதி செவ்வாய் அலங்கரிப்பதனால குடும்பத்தில் இருப்பவர்களால் இருந்து வந்த மன வருத்தங்களானது நீங்கி வாழ்க்கை துணையினுடைய உடல்நிலையில் நீடித்து வந்த ஆரோக்கிய குறைபாடுகளானது பார்த்தீங்கன்னா பூர்த்தியாகுங்க. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவதன் மூலமாகவே செலவுகளானது ஏற்படும். விருந்தினர்களுடைய வருகையும் இருக்கும். இந்த காலகட்டத்தில் பல விதத்திலுமே புகழானது ஏற்படும். மற்றவர்களுடைய பிரச்சனைகளில் வாதாடி வெற்றியும் பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகளானது உங்களுக்கு விலகும். பழைய பாக்கிகளானது வசூலாகும். வியாபார விரிவாக்கங்கள் செய்ய தேவையான பண உதவியானது பார்த்தீங்கன்னா கிடைக்க பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நிலுவையில் இருந்த பணமானது சேருங்க. மேலதிகாரிகளினுடைய உதவியானது உங்களுக்கு கிடைக்கும். சக ஊழியர்களினுடைய மத்தியில இருந்து வந்த எதிர்ப்புகளானது விலகும். பெண்களுக்கு பயணங்கள் செல்லவும் நேரிடலாம். எடுத்த வேலையை செய்து முடிக்க காலதாமதங்கள் ஆகலாம். வழக்கத்தை விட கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கும். அதே போல் கலைத்துறையினருக்கு வெளிநாடு வாய்ப்புகளானது தேடி வரும் அப்படின்னு சொல்லலாங்க. நண்பர்களால் இருந்து வந்த தொல்லைகள் தானாகவே விலகும். கண்கள் உபத்திரவங்களானது பார்த்தீங்கன்னா ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா கவனங்கள் தேவை. உங்களுடைய கண்களில் பார்த்தீங்கன்னா ஏதாவது வெளிச்ச குறைபாடுகள் இல்லை ஏதாவது உறுத்தல் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளாக இருந்தாலுமே சரி, அதை உடனே பார்த்தீங்கன்னா மருத்துவரை அணுகி பரிசோதனை செய்து கொள்வது நல்லது. அரசியல் துறையினருக்கு உங்களுடைய கடமைகளை பார்த்தீங்கன்னா சரிவர செய்தால் நன்மைகள் அதிகமாகவே கிடைக்கும். அறிவாற்றலும் செயல்திறமையும் உங்களுக்கு ஏற்படுங்க. உழைப்பானது வீண் போகாது. மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற கூடுதல் நேரங்கள் பாடங்களை படிப்பதும் நல்லது. பொறுப்புகளானது உங்களுக்கு அதிகரிக்கும். இந்த காலகட்டத்தில் அனைத்து கிரக சஞ்சாரங்களுமே உங்களுக்கு சாதகம் தரக்கூடிய வகையில் இருக்கிறது. பொருள் சேர்க்கையானது உண்டாகும். விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். செவ்வாயினுடைய சஞ்சாரங்கள் இடமாற்றத்தை ஏற்படுத்தும். எடுத்த காரியங்களானது பார்த்தீங்கன்னா தாமதப்படுகிறதே என்ற கவலைகளானது உங்களுக்கு உண்டாகுங்க. இரவில் நீண்ட நேரம் கண் விழிக்க வேண்டியதாக இருக்கலாம். கவனங்கள் தேவை. குடும்பத்தில் மகிழ்ச்சியானது நிலவும். உறவினர்களுடைய வருகையானது பார்த்தீங்கன்னா இருக்குங்க. திருமணம் போன்ற சுப காரியங்களானது நடக்கும். நிலம் வீடு மூலமாகவே லாபங்களானது கிடைக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்களானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். சுவையான உணவுகளானது பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. மனோபலங்களும் கூடும். புதிய நபர்களினுடைய அறிமுகங்களும் அவர்களால் உதவியும் பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. எதிலுமே எச்சரிக்கையானது தேவை. பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கும்.
வீண் அலைச்சல்களானது வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகுங்க. எதிர்பார்த்த காரியங்களானது வெற்றிகரமாகவே வந்து நடந்து முடியும். பணவரவானது இருக்கும். எதிர்பார்த்த உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். மேலுமே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய விருப்பங்களானது கைகூடும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பயன் தரக்கூடிய காரியங்களில் நீங்கள் ஈடுபடுவீர்கள். காரியங்களில் அனுகூலங்களானது உண்டாகும். உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பவர்கள் மூலமாகவே எதிர்பார்த்த உதவிகளானது வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குங்க. மனதில் தைரியங்களானது உண்டாகும். பணவரவானது உங்களுக்கு குறையும். வாழ்க்கை துணையினுடைய உடல் நலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கவனங்கள் தேவை. தொழில் வியாபாரங்கள் தொடர்பான காரியங்களில் திடீர் நெருக்கடியானது ஏற்பட்டு நீங்கும். வழக்கம் போல வியாபாரங்கள் இருந்தாலுமே திடீர் பண தேவைகளானது உங்களுக்கு ஏற்படலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எந்த ஒரு வேலையை செய்யும் முன்பும் அது பற்றி அதிகம் வந்து யோசிப்பார்கள். அதேபோல் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா புதிய வேலைகளானது கிடைக்கலாம். குடும்பத்தில் சகஜ நிலைகளானது வந்து பார்த்திங்கன்னா காணப்படுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமையானது நீங்கும். பிள்ளைகள் உங்களுடைய சொல்படி நடப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். பெண்களுக்கு காரிய அனுகூலங்களானது உண்டாகுங்க. எதிர்பார்த்த உதவிகளானது வந்து கிடைக்கும். திடீர் பண தேவைகளும் உண்டாகலாம். மாணவர்களுக்கு தொழிற்கல்வி கற்பதில் ஆர்வங்களானது வந்து பார்த்திங்கன்னா உண்டாகுங்க. திட்டமிட்டு படிப்பது எதிர்காலத்திற்கு உதவும். திறமையுடன் காரியங்களையும் நீங்கள் செய்வீர்கள். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பணப்புழக்கங்களானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க. எடுத்த காரியங்கள் அனைத்துமே வெற்றிகரமாகவே வந்து முடியும். மதிப்பு மரியாதையும் சிறப்படையும். செல்வாக்கும் ஓங்கும். குடும்பத்தில் குதூகலங்களானது ஏற்படுங்க. தம்பதிகளுக்கிடையே அன்பானது மேலோங்கும். பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும். பொதுவாகவே இந்த மீனராசிக்காரர்களுக்கு நற்பலன்கள் கூடுதலாக கிடைக்கும். எதிலும் சிறிதளவு ஆதாயங்களானது வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுங்க. முன்விரோதம் காரணமாக சில சங்கடங்களானது உங்களுக்கு உருவாகலாம். ஆனாலுமே அதனையும் நீங்கள் சமாளிக்கக்கூடிய வழிகளானது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இயந்திரங்களை பிரயோகிக்கும் பொழுது பணியாளர்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியம். தெய்வ பணி, தர்ம பணி போன்ற நற்காரியங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலுமே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழிலில் சிக்கல்களானது வந்து பார்த்திங்கன்னா உருவாகாது என்றாலுமே சிற்சில வாக்குவாதங்களானது இருக்கும். எதிலும் அளவோடு ஈடுபட்டு வந்தால் தொல்லைகளானது வந்து பார்த்திங்கன்னா இருக்காது. அடுத்தவர்களுடைய விவகாரங்களில் வீணாக தலையிட வேண்டாம். பகைவர்கள் பணிந்து போகும் வாய்ப்புகளானது உண்டு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மீனராசியில் உள்ள பூரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிதானமாக செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டங்கள் அப்படின்னே வந்து சொல்லலாங்க. குரு பகவான் பகரம் அடைந்து இருப்பதனால உங்களுடைய நிலையில் ஒவ்வொரு வேலையிலுமே வந்து பார்த்திங்கன்னா கவனமாக இருக்க வேண்டும். ராகு பகவான் சஞ்சரிப்பதனால வந்து பார்த்திங்கன்னா ஆசைகளானது உங்களுக்கு அதிகரிக்கும். திட்டமிடாமல் செயல்பட்டு சில வேலைகளில் வந்து பார்த்திங்கன்னா அவதிப்பட வேண்டிய நிலைகளானது உருவாகுங்க. கேது பகவான் சஞ்சரிப்பதனால் நண்பர்களினுடைய வழிகாட்டுதல் தவறான பாதையில் அழைத்து செல்லும். குடும்பத்திற்குள் குழப்பங்களானது ஏற்படுங்க. ஸோ அதனால் கவனங்கள் தேவை. அதே போல் உங்களுக்கு செவ்வாய் பகவானுமே பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சஞ்சரித்து வருவது புதிய பிரச்சனைகளானது உருவாக்க செய்யும். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமாக எதிர்பாராத நெருக்கடியும் உங்களுக்கு தோன்றலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மிகவும் கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டங்கள் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். சனி பகவான் விரயஸ்தானத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய நிலையில் செலவுகள் பல வழிகளிலுமே வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கும். அவருடைய 3ஆம் பார்வையானது குடும்பஸ்தானத்திற்கு உண்டாவதனால சிறு சிறு பிரச்சனைகளானது உங்களுக்கு உண்டாக்குவார். பண வரவிலுமே வந்து பார்த்திங்கன்னா நெருக்கடியை வந்து கொடுப்பார். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போகும். பின் விளைவுகள் பற்றி யோசிக்காமல் சில வேலைகளை முற்கொண்டு அதனால் அவதிக்கு ஆளாக வேண்டிய நிலைகளானது ஏற்படும். மேலுமே ராசிநாதன் வந்து பார்த்திங்கன்னா வக்ரம் அடைந்திருப்பதனால சில குழப்பங்களும் உங்களுக்கு அதிகரிக்கும். யோசிக்காமல் செயல்பட்டு நெருக்கடிக்கு நீங்கள் ஆளாவீர்கள். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய புதிய முயற்சிகளில் வந்து பார்த்திங்கன்னா ஈடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலையானது இருக்கும். வழக்கமான வேலைகளில் மட்டும் நிதானமாக செயல்படுவது நன்மையை கொடுக்குங்க. வியாபாரிகள் புதிய முதலீடு செய்வதற்கு முன்பாக நன்றாக யோசிக்க வேண்டும். கடன் கொடுப்பது வாங்குவது போன்ற வேலைகளை வந்து பார்த்திங்கன்னா முடிந்தவரை தவிர்ப்பது நல்லது. விரயஸ்தானத்தில் ராகு கேது செவ்வாய் சுக்கிரன் உங்களுடைய செயல்களில் சங்கடத்தை ஏற்படுத்துவார்கள். வருமானத்தில் தடைகளையும் உண்டாக்கும். இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வேலைகளில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நிதானமாக செயல்பட வேண்டும். உங்களுடைய வேலைகளை வந்து பார்த்திங்கன்னா பிறரிடம் ஒப்படைக்காமல் நீங்களே செய்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.